வெல்கம் டு கோல்டன் இன்டீரியர். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா தையூரில் இருக்க கேளம்பாக்கம் ஏரியாவில் நம்ம இன்டீரியரில் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாமே. அது உங்களுக்கு நான் வீடியோவை அந்த வீடு வந்து காட்டுறேன். இதில் தான் நம்ம உள்ளே வந்து இன்டீரியர் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்ச்சு கஸ்டமர் செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்ச்சு வுட் பேனலிங் பண்ணியிருக்கோம் எல்லாமே. அண்ட் தென் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் உள்ளே வந்தீங்கன்னா அகெயின் இது ஒரு ஆர்ச்சு. இந்த ஆர்ச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதில் ஸ்லைடிங் கிளாஸ் போட்டு லைட் ப்ரொவிஷன் கொடுத்து இதில் 3 ஸ்லாப் போட்டு இதில் வந்து ஸ்டாச்சு மாதிரி பொருளெல்லாம் அடிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ஓப்பனபிள் டோர் ஆஸ் யூஷுவல் வர்றது. இதில் பொருள் வச்சுக்க திங்ஸ் எல்லாம் மேலே கீழே வச்சு செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். மேக்னெட்டிக் டோர் தான். இது எல்லாமே வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஆர்ச் டிசைனு. இதில் வந்து ஷோ பீஸு 1, 2 and 3 இந்த ப்ரொவிஷன் டிசைனில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வரும். அண்ட் தென் கிச்சன் பார்க்க போகிறோம். இப்போ கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏரியா கவர்டு பை பிவிசி அண்ட் யூபிவிசி மாடல் கிச்சனில் நம்ம பண்ணியிருக்கோம். இதோட ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங் ஏரியா தான். இது ஓப்பன் டைப்பு. இது சிங்க் பொசிஷன் இது. அண்ட் தென் இந்த ட்ராயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கட்லரி ஐட்டமும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் பேஸ்கெட் போட்டு தர சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் டீஸ்பூனு நைஃப்லாம் வச்சுக்கலாம். இதில் இருக்க பிளேட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் வச்சுக்கலாம். இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ராயர் தான் பண்ணியிருக்கோம். அண்டு பிவிசி யூபிவிசிலே பண்ணியிருக்கோம் எல்லாமே. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு ஃபார் யூபிவிசி. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா ஓப்பனபிள் சிலிண்டருக்கான பொசிஷனு. அது இவங்க கஸ்டமராக ஆங்கர் கொடுத்து இதை போட சொன்னாங்க, அதனால் போட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ஸ் போட்டு கொடுத்து அதில் பாத்திரம் மேலே கீழே வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் ஸ்லாப் போட்டு பொருள் வச்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரி பொருள் கொடுத்துருக்கோம். இது வச்சுருக்கோம் ட்ராயர் டைப்பு. இது எல்லாமே பியூராக பிவிசியில் மெர்ஜ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் இதுவும் ட்ராயர் தான். ஸோ இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இதுலேயும் தட்டு போட்டு கஸ்டமர் வந்து இந்த ஸ்டோரேஜ் வேணும்னு கேட்டாங்க, அதனால் இப்படி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து பூஜா கபோர்டு அதில் சிஎன்சி கட்டிங் அண்ட் பெல் கட்டிங்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கிட்டு அது எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனபிள் டோரு. இதில் வந்து சாமி படம் வச்சுக்கிறதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து கிரானைட் கஸ்டமரை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிரானைட் டாப் பொசிஷனில் வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 மைல் ஹேண்டில். இது வந்து டெக்கரேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக அப்படைஸ் லுக்குக்காக இது போட்டு கொடுத்துருக்கோம். இது சிஎன்சி கட்டிங் இம்பிள்டாகவே வரும். இது டோரில் 4 பெல்லு போட்டு அந்த லுக்குக்காக கொடுத்துருக்கு. இது வந்து ட்ராயரு. இந்த ட்ராயரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இலை போட்டு பரிமாறிக்கிற மாதிரி சாமிக்கு படையல் போடுற மாதிரி இதை கொடுத்துருக்கோம். இந்த ப்ரொவிஷன் இங்கே வரும். இது பார்த்தீங்கன்னா டபுள் டோர் டைப்பு. இதில் பூஜாவோட ஐட்டம் வந்து டாப்பு பாட்டம் ரெண்டுத்துலேயுமே அது வச்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் டோர் டைப் கொடுத்து இதில் வந்து கஸ்டமருக்கு இந்த ஸ்டோரேஜ் யூனிட் மேலே டப்பா, அதாவது பருப்பு டப்பா, உப்பு டப்பா, இந்த மாதிரி கடுகு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு பெருசாகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வர டபுள் டோர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெரிய பெரிய அரிசி, ட்ரம்மு, இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தபிள் ப்ராடக்ட் திக்னஸ்ஸு நல்ல ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு உட்டு போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வர ஸ்டோரேஜ் யூனிட் இது ஃபுல்லாகவே வரும். உங்களுக்கு இது ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதில் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.